ஹாய் கைஸ். உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பழகற்றும் கல்லாதார் அறிவிலாதார் இப்படின்ட்டு திருவள்ளுவர் பல நூற்றாண்டுகள் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு. தட்ஸ் அ டாபிக் டுடே. சீக்ரெட் லைஃப் ஹேக்ஸ் 4th செஷன். என்ன சார், என்னதான் சொல்ல வரீங்க? என்ன ப்ரோ சொல்ல வரீங்க? என்ன ஜி சொல்ல வரீங்க? இட்ஸ் அடாப்டபிலிட்டி. ஒரு விஷயத்தோட நம்ம எந்த அளவுக்கு அடாப்ட் ஆகி போறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே. என்ன ப்ரோ சொல்ல வரீங்க? எப்படி அடாப்டபிலிட்டி ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொண்டு போகும்? கண்டிப்பா ஒரு விஷயத்த நீங்க பண்ண போறீங்க, ஒரு புது ப்ராஜெக்ட் டீமோட அவங்களோட அடாப்ட் ஆகி ஒர்க் ஆகிறது. தென் ஒரு மேரேஜ் ஈவெண்ட், ஒரு புது குடும்பம் அடாப்ட் ஆகி போகிறது, ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக அடாப்ட் ஆகி போகிறது, ஒரு புது ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஒரு புது ஏரியாவுக்கு ரீலோகேட் ஆகுறீங்க. ஸோ அங்கே நீங்கள் அதை உங்களோட அடாப்டிவிட்டி பார்க்குறது. அதுக்கப்புறம் ஒரு கேம் ஈவெண்ட், ஒரு புது டீமோட வர்றீங்க, இது புது காலேஜ் போகிறீங்க, அங்கே ஒரு புது டீமோட ப்ளே பண்ணுறீங்க. ஸோ அந்த இடம், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அடாப்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ அடாப்டபிலிட்டி ஆகிறதுனால நமக்கு ஆக வேண்டிய ஒர்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சீக்கிரமாகவும் நடந்து முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அடாப்டபிலிசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஸ்மால் ஸ்டோரி. எங்கள் தாத்தா எப்பவுமே சொல்லுவார், பாம்பு தின்ற ஊருக்கு போனால் நடுத்துண்டு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு சாப்பிடணும்னு சொல்லுவார். இதில் சாப்பாடு அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தாலும் உணவுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பாம்பு தின்ற ஊரில் இருக்க மக்கள் பாம்பு சாப்பிட்றாங்க. ஸோ அது விஷம் இல்லாமல் எப்படி செய்யணுமோ அதை செஞ்சு தான் சாப்பிட்றாங்க. அந்த மக்களாக நம்ம மாறணும்னா அவங்களோட ஒருவராக நம்ம ஆகணும். அப்போதான் ஒரு புது இடத்துல நமக்கான வேலை நடக்கும். அதனால அடாப்டபிலிட்டி சென்ஸை வளர்த்துக்கோங்க, லைஃப்க்கு ரொம்ப நல்லது. ஸோ பி அடாப்டிவ் வித் ஆல் டு ஃபெமிலியர் அண்ட் எக்ஸ்போஸ் யுவர் நாலேஜ். எப்பவுமே நான் அப்படின்றத விட நாம் அப்படின்றது தான் பலம் ரொம்ப அதிகம். ஸோ do a work combine with your team. ஒரு குட் ஸ்பிரிட் உங்களுக்கு கிடைக்கும். Have a nice day. Thank you all.